1ஆம் வாக்கியம். எடுத்தா படிங்க, அது படப்படமே சொல்லுங்க. அதெல்லாம் ராஜாவின் வார்த்தையின்படியையும் அவனுடைய கட்டளையின்படியையும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கின்ற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா. இந்த வார்த்தையை ஆண்டவர் ஒரு 3 நாளுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னார். காரியம் எப்படி முடிந்ததாம்? மாறுதலாய் முடிந்தது. நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயம் காரியம் அப்படியே தான் இருக்குது, மாறவில்லை. சூழ்நிலைகள் மாறவில்லை, பிரச்சனைகள் மாறவில்லை, கண்ணீர்கள் மாறவில்லை. நமக்கு ஒரு கேள்வி, எப்போ தான் இதெல்லாம் மாறும்? எப்போ தான் இந்த நிலையிலிருந்து நான் விடுவிக்கப்படுவோம்? ஆமென் சொல்லுங்க. இந்த இடத்துல யூதருடைய சத்துரு மேற்கொள்ளலாம் என்று நினைத்த அந்த நாளிலே தானே. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய வெற்றி உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கிறோன்னா இன்றைக்கி நம்ம ஜெபிக்கிற ஆட்களாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எதுவுமே ஜோம் பண்ணுறீங்க? நேற்று கூட அதுதான் அவங்களோட பேசினார். எதுவுமே ஜோம் பண்ணுறீங்க? அவன் நல்லா பண்ணுவீங்க. சோத்திரம். ஆமென். ஜெபிக்கிற மட்டும் துண்டா தெரிவான், தனியாக தெரிவான். ஜெபிக்கிற ஆளுக்கு தேவனோடு ஒரு தொடர்பு இருக்கும், தேவ ரகசியம் இருக்கும், தேவனுடைய சித்தத்தை அவங்க அறிந்து கொள்ள முடியும், தேவன் என்ன நினைக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். தேவன் பயன்படுத்துகிற பாத்திரங்களிலே அவர்களும் ஒருவராக இருப்பார்கள். ஜெபிக்கிறவர்கள் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிறவர்களாக இருக்கிறார். ஜெபிக்கிறவர்கள் கிருபையை பூமியிலே கொண்டுவர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு புலம்பலும் அழுகையும் கண்ணீரும் நம்ம வாழ்க்கையில் வருவதற்கு என்ன காரணம்னா, தேவன் சொன்னதை நாம் செய்வதில்லை. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன பண்ணுங்க? அவன் விழித்திருந்து செல்போன் பாருனாரா? விழித்திருந்து ரோட்டில் யார் நடக்கிறாங்கன்னு பாருனாரா? விழித்திருந்து என்ன பண்ணாரு? ஜெபிக்கும்படியாக சொன்னார். நீங்கள் உலகத்தில் சாதித்தவர்கள், வெற்றி கண்டவர்கள்லாம் ஜெபித்தவர்கள் தான். உலகத்தை மாற்றி அமைத்தவர்களாம் ஜெபித்தவர்கள் தான். யோசித்து பாருங்க. இந்த மொர்தெகாய் என்ற ஒரு மனிதனுக்காக முழு தேசத்தை அழிக்கும்படி அங்கே ஆமான் திட்டமிடுகிறான். ஏன்? யூதர்களுக்குள்ளே ஒரு பக்தி வைராக்கியம். இயேசுவை தவிர, பிதாவாகிய தேவனை தவிர அவங்க யாரும் வழங்க மாட்டார்கள். ஒரு சில பார்த்தீங்கன்னா எம்மதமும் சம்மதம், எல்லாரோடு ஒத்து போயிடுவாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. யாருக்குள்ளே பக்தி வைராக்கியம் இருக்கிறதோ அந்த பக்தி வைராக்கியம் உள்ளவர்களுக்கு சில சிராய்ப்புகள் இருக்கும், சில கஷ்டங்கள் இருக்கும், சில கண்ணீர்கள் இருக்கும். வசனம் சொல்கிறது, நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வருமா, கர்த்தர் அவன் எல்லாவற்றிலிருந்து அவனை விடுதலை செய்கிறாராம். நீ நீதிமானா இருந்தால் உனக்கு துன்பம் வரும், பாடுகள் வரும், அவமானங்கள் வரும், கர்த்தர் அதிலேருந்து உன்னை விடுவிப்பார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாப்பா. இந்த மொர்தெகாய் எப்படிப்பட்டவனா? இறைவன் மேலே அவன் பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தான். நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம், ரொம்ப அற்ப சொற்பத்துக்கெல்லாம் நம்ம பக்தியை விட்டுறோம். விசுவாசம் இல்லாமல் போகிறது. கிருபையை இழந்தவர்களாய், மகிமை இழந்தவர்களாய் மாறுகிறோம். காரணம், நமக்குள்ள பக்தி காலையிலே பூத்து மாலையிலே வாடி போகிற மலருக்கு ஒப்பாக இருக்கிறது. பரிசுத்த வேத சங்கீதத்தில் 4ஆம் சங்கீதம் படிக்கும் போது 5ஆம் வசனத்தில் அவர் பக்தி உள்ளவனை அவர் தமக்காக தெரிந்து கொண்டார். உங்கள் வாழ்க்கையில் எப்போ அடைக்கப்பட்ட வாசல் திறக்கும், அதிசயங்கள் நடக்கும். மொர்தெகாய் வாழ்க்கையில் காரியங்கள் எப்படி மாறுதலாய் முடிந்தது? அங்கே அவன் பக்தி உள்ளவனாக இருந்தான். இந்த பக்தி தான் அவனுக்கு பிரச்சனை. மொர்தெகாய் வேலை என்ன? கேட் கீப்பர். அரண்மனைக்கு போகிற வாயிலிலே 2 ஈட்டியை பிடித்து கொண்டு காவல் காக்க வேண்டும். அவர் காவல் உள்ளே வருகிற அரசாங்க உயர் அதிகாரிகளை வந்தனம் பண்ண, அவங்க முறைப்படி நல்லா பணிந்து குனிய வேண்டும். இது அந்த நாட்டுடைய கலாச்சாரம். ஒரு யூதன் தேவனை தவிர யாருக்கும் அப்படிப்பட்ட வணக்கங்கள் செய்ய மாட்டார்கள். மொர்தெகாய் அந்த வேலையில சேரும் போதே யோசித்து இருக்க வேண்டும், இந்த வேலைக்கு நம்ம பக்திக்கு சம்பந்தம் இருக்காது. ஒரு சில பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் போய் சேருவார்கள், எல்லா காரியங்களையும் செய்வார்கள். சில கிறிஸ்தவர்கள் இந்த வீடு கட்டுறவங்க, இந்த போர் போடுறவங்கலாம் கற்பத்தை கொளுத்தி
என்ன பண்ணுவாங்க, போட்டு காட்டுவாங்க. ஏன் வேலை நல்லபடி நடக்கணுங்க, ஜெபம் பண்ண நடக்குமா? இந்த மேஸ்திரிலாம் சொல்லுவான், இல்லைங்க நாங்கள் எங்களுக்காக இல்லை. சின்ன சின்ன விஷயத்தில் யார் பக்தி காண்பிக்கிறார்களோ, சின்ன சின்ன விஷயத்தில் வைராக்கியமாக இருக்கிறார்களோ, அவர்கள் ஆண்டவர் பெரிய அற்புதத்திற்கு அவர்களை ஆயத்தம் பண்ணுகிறார். நம்ம அற்ப சொற்ப காரியங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த பக்தியை இழந்தவர்களாய் மாறி போகிறோம். இப்போ இந்த மொர்தெகாய் இவனை எப்படியாக பழிவாக வேண்டும், எப்படியாக அவனை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி ராஜா கிட்ட போய் சொல்கிறான், ஐயா நம்ம 128 கவனி 120 தேசத்திலே ஒரு இனம் பரவி இருக்கிறது, ராஜாவுடைய சட்டத்தை கீழ்ப்படிவதில்லை. ஒருவேளை அவன் எதிரிகளோடு சேர்ந்து நம்மோடு யுத்தம் பண்ணினால் நமக்கு கஷ்டமாக இருக்கும், நாம் அவர்களை ஒடுக்க வேண்டும் என்று ஆலோசனை கேட்கிறான். எதுக்காக? ஒரு மொர்தெகாய் அவனுக்கு வணங்கவில்லை, ஒரு மொர்தெகாய் அவனை எதிர்த்து நின்றனாலே அந்த முழு இனத்தையும் அழிக்க நினைக்கிறான். சத்துருக்கள் என்பவர்கள் சாதாரண ஆள் கிடையாதுங்க. அவர்கள் மனித ரூபத்திலே வரலாம், மனிதன் அல்லாமல் வரலாம், எந்த ரூபத்திலாம் பிசாசுக்கு அவர்கள் வேலை செய்யலாம். தேவ மக்களே, நீங்கள் சத்துரு கையிலிருந்து மீட்கப்பட வேண்டும். நிறைய பேர் மந்திரக்கட்டு, சூனியக்கட்டு, பாவக்கட்டு, இன்னும் தொடர் விபத்து, தொடர் நாசமோசம், தொடர் வேதனை மத்தியிலே வாழ்கிற காரணம் அவங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசின் வல்லமையை எதிர்க்க அவங்க பலனற்றவர்களாய். இந்த மொர்தெகாய் காரியம் ஜெயமாய் வாழ்ந்ததுக்கு என்ன தெரியுமா? இந்த மொர்தெகாய் 2வது அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான். இப்படி முழு நாட்டுக்கும் ஒரு ஆபத்து, முழு நாட்டுக்கு ஒரு சோதனை, முழு நாட்டுக்கு ஒரு நிந்தை வந்தபோது அவன் நம்ம ராஜ அரண்மனையில் அரசாங்க வேலை செய்கிறோம் என்று அமைதியாக இல்லாமல் அவன் ஆவிக்குரிய உலகத்திலே நடப்பதை அவன் அறிந்தவனாக இருந்தான். தன்னை சுற்றி என்ன நடப்பதை அறிந்தவனாக இருந்தான். உடனே எஸ்தருக்கு ஒரு கடிதாசம் பண்ணுகிறான். இந்த மேன்மை தேவனிடத்திலே வந்தது. இன்றைக்கு நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு வழியாய் வரும். இதை எதற்கத்த தந்தார் என்பதை நினைத்தருளும். அல்லேலூயா. இதை மொர்தெகாய்க்கு எஸ்தர் யாரு? அவருடைய அண்ணனோ தம்பியோ, அண்ணன் மகளே வைத்துக் கொள்ளுங்கள். வளர்ப்பு அங்கே தகப்பன், ஒரு சித்தப்பா. இப்போ சித்தப்பாவுடைய வளர்ப்பு எப்படி இருக்கு பாருங்க. அநேகருடைய வளர்ப்பு தான் ஒரு முக்கியம். இன்னைக்கு நீ பிள்ளையை வளர்க்க தெரியல, பக்தியை வளர்க்க தெரியல, விசுவாசம் வளர்க்க தெரியல. வசனம் சொல்லுது, தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தகப்பனுக்கும் தாய்க்கும் அவன் சஞ்சலமாக இருப்பான். அல்லேலூயா. ஒரு மொர்தெகாய் ஒரு ஆண் வளர்த்த மகளாய் இருந்தாலும் அந்த எஸ்தர் உடைய மொர்தெகாயுடைய ஆலோசனை தான் அவளை அரண்மனைக்கு கொண்டு போனது. மொர்தெகாயுடைய ஆலோசனை தான் சமஸ்த யூதர்களை காப்பாற்றினது. அருமையான தேவ மக்களே, நீங்கள் ஜெபிக்கிற ஆளாக இருந்தால் தேவன் ஞானத்தை தருவார், ஜெபிக்கிற ஆளாக இருந்தால் ஆலோசனை தருவார், ஜெபிக்கிற ஆளாக இருந்தால் சத்துரு கையிலேருந்து கர்த்தர் விடுவிப்பார். நீ அநேகர் ஐயோ எங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாடு, இப்படிப்பட்ட நிந்தை, இப்படிப்பட்ட சோதனை, மீள முடியாது வாழ்கிறேன். அருமையான ஒரே வழி, இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி போகாது. நீ உபவாசிப்பதற்கு, நீ ஜெபிப்பதற்கு உன்னை எப்பெல்லாம் நீ ஆயத்தம் பண்ணுகிறாயோ, முழங்கால் ஊண்டுகிறாயோ, உனக்கு தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறாயோ, கர்த்தர் உனக்கு சத்துருக்கு மேலே அவர் ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். மொர்தெகாய் காலம் தாமதிக்கவில்லை, நேரத்தை வீணாக்கவில்லை. அவன் உடனே ஒரு கடிதாசை எழுதி எஸ்தரை ஜெபிக்க சொல்லி தானும் ஜெபிக்கிறவனாக இருந்தான். எந்த குடும்பத்தில் ஜெபிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார்களோ, ஜெபிக்கிற தாய் இருக்கிறார்களோ, அந்த குடும்பம் சத்துருவாலே அங்கே தோற்கடிக்கப்பட முடியாது. கடங்காரனாக இருக்க முடியாது, வியாதிக்காரனாக இருக்க முடியாது, சாபத்தின் பிள்ளைகளாக இருக்க முடியாது, முன்னேற்றம் இல்லாமல் இருக்க முடியாது. கர்த்தர் அந்த குடும்பத்திற்கு அவர் வேலி அடித்து காத்து அவர்களை அருளையும் ஆசத்தை பெறுகிறவர்களாக அவர் மாற்றுவார், சத்துருவை விழத்தள்ளுவார். அதைத்தான் நாகுமலை சொல்லுகிறார். 1ஆம் அதிகாரம் 13-15 வரைக்கும் படிக்கும் போது, யூதாவே உன் பண்டிகை ஆசாரி துஷ்டன் இனி வழியாய் கடந்து வருவதில்லை. எப்போ நீ பண்டிகை கொண்டாடுகிறாயோ, ஆராதிக்கிறாயோ, ஜெபிக்கிறாயோ, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாயோ, அங்கே கர்த்தர் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். அங்கே ஜனங்களை ஆசிரிக்கிற அவர் வல்லவராக மாறுகிறார். இன்னைக்கு கர்த்தருடைய கை கட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கை குறுகி போன நிலையில். ஏனென்றால் ஜெபிக்க சொல்லியும் ஜெபிக்காதவர்கள். ஏசாயா 56:10 படித்தால் அவர்கள் குறைக்க மாட்டாத ஊமையான நாய்கள் என்று சொல்லுகிறார், பெருவயிற்று சோம்பேறிகள் என்று சொல்லுகிறார், குருடு பார்வையில்லாத குருடுகள் என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் 3:17-18 படிக்கும் போது, நீ துன்மார்க்கனை பார்த்து சாவே சாவாய் என்று சொல்லு. நீ சொல்ல போனா அந்த துன்மார்க்கத்தை செத்தால் அவர் இரத்த பழியை உனக்கு கேட்பேன். மேலே சொல்லுகிறார் 17 இஸ்ரவேலுக்கு, மனுபுத்திரனே நான் உன்னை காவலனாக வைத்தேன். நீங்கள் புலம்பல் 2ஆம் அதிகாரம் 19 உன் கை மூச்சரித்து போகிற உன் கைகள் பிள்ளைகளுக்கு அவன் கைகளை ஏறிடு என்கிறார்.
விண்ணப்பம் செய்கிறவள் சபையில் இல்லை என்றால், ஜெபிக்கிறவள் குடும்பத்தில் இல்லை என்றால், அந்த குடும்பம் பிசாசின் கட்டிலே அது கட்டப்பட்டிருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. பல ஆண்டுகள் போனாலும், பல மாதங்கள் போனாலும், வயதுகள் போனாலும் அவங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வருவதில்லை. ஹல்லேலூயா. காரியம் எப்போ மாறுதலாக முடியும், காரியம் வெற்றியாக முடியும், காரியம் எப்போ ஆசையாக முடியும். நமக்கு நல்ல ஆசை தான், ஐயோ நன்றாக இருக்கணும், விடுதலையாக இருக்கணும், ஜெயமாக இருக்கணும், எல்லாரும் போல மேன்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணங்கள் இருப்பது தப்பு இல்லை. ஆனால் ஆவிக்குரிய போராட்டத்திலே நீ நான் ஜெபிக்காவிட்டால் ஜெயம் பெற முடியாது. நான் அல்ல, நீ அல்ல, நமக்கு முன்பாக வாழ்ந்த எல்லா பரிசுத்தவான்களும், வாழ்ந்து கொடுக்க எல்லா பரிசுத்தவான்களும் அவர்கள் ஜெபித்து ஜெபித்து தான் சத்துருவை வீழ்த்தினார்கள். எபேசியர் 6:18 சொல்கிறது, ஆவிலே ஜெபம் பண்ணின்னு போட்டிருக்கிறது. ரோமரில் 15:32 வாசிக்கவும், நான் ஜெபத்திலே போராடுகிறது போல நீ என்னோடு கூட சேர்ந்து போராடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ ஜெபம் யாருக்குள்ள இருக்கிறதோ அவங்க சத்துருவோடு போராடுகிறார்கள், சத்துருவை மேற்கொள்ள முயற்சிக்கிறார்கள், சத்துரு கையிலிருந்து ராஜ்யங்களை கொள்ளையிட அவங்க தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. உலக நாடு எப்பெல்லாம் ஜெபம் குறையுதோ, சுவிசேஷம் குறையுதோ, சத்தியம் குறையுதோ, இப்போ உலக நாடுகள் அச்சத்தில் இருக்கிறது. 3ஆம் உலக போர் வருமோ? ஒரு பக்கம் அங்கே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த சொமாலியா, நிறைய ஆப்பிரிக்க கண்டரில் சாப்பாடு கிடையாதுங்க, உணவு கிடையாது, மழை பெய்யவில்லை. இந்த இந்தியா போன்ற ஆசிய கண்டத்தில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் மழை, மழை வெள்ளத்தினால் மக்கள் தண்ணீரை அழிந்து கொண்டிருக்கிறார்களே. ஒரு பக்கம் யுத்தம், ஒரு பக்கம் பஞ்சம், ஒரு பக்கம் நிறைய இயற்கை பேரிடர்கள், புது புது நோய். காரணம் என்ன? ஜெபிக்கிறவர்கள் தேசத்திலே குறைந்து போகிறார்கள். நீங்கள் எசேக்கியா 22:32 கவனிங்க. எசேக்கியா 32:20 வாசிக்கினா அங்கே என்ன சொல்றது? தேசத்தை அழிக்காதபடி திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் நான் ஒருவனை தேடினேன். தேசம் அழியாத காக்கப்பட, குடும்பங்கள் அழியாமல் காக்கப்பட வேண்டும், சத்துருடைய பிடியிலிருந்து சபைகள் ஜனங்கள் காக்கப்பட வேண்டும் என்றால் ஜெபிக்கிறவர்கள் எழும்ப வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஜெபத்துக்கு முன்னால் வர முடியவில்லை, ஆராதனைக்கு வர முடியவில்லை, தேவனை துதிக்க வர முடியவில்லை, இல்லை என்றால் குடும்ப ஜெபம் உன்னால் பண்ண முடியல, குடும்பமாக ஜெபிக்க முடியவில்லை என்றால் நீங்கள் ஆசீர்வாதத்தை குறித்து நீங்கள் கனவு காணலாமே தவிர அது வாழ்க்கையில் நினைவாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா. விண்ணப்பம் செய்கிறவள் குடும்பத்தில், ஜெபிக்கிறவள் குடும்பத்தில் இருக்க வேண்டும். நீங்கள் எங்கே இருக்க வேண்டும்? ஜெபிக்கிற கூட்டத்தில் இருந்தால் ஆசீர்வாதம் உன் பக்கத்திலே இருக்கும். யாராக எதையாக சொன்னால், சாட்சி சொன்னால், ஒருவேளை அவங்க மேலே போராமை வரும், கடுப்பாக வரும், இல்லை என்றால் பெரிய இவரா அப்படின்னு தோணும். ஜெபிக்கிறவன் தான் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறவனாய் மாறுகிறான், ஜெபிக்கிறவன் தான் சத்துருவை வீழ்த்துகிறவனாய் மாறுகிறான். அல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்க. தானியேல் சொல்கிறான், விண்ணப்பம் செய்ய தொடங்கின பொழுது உத்தரவு வந்தது, ஆனால் பெரிசியாவின் அதிபதி அதை தடுத்தான். விண்ணப்பத்தை குறித்து 3 நிலைகளை பேசினார். விண்ணப்பம் என்று பல வகையில் இருக்கிறது. விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யாக்கோபு நிறுவனி 1:4-1-2-3 வசனத்தை படித்தால் சிலர் விண்ணப்பமே பண்ணுவதில்லை, இச்சிக்கிறார்கள், கொலை செய்கிறார்கள். ஐயோ வீடு இல்லை, கார் இல்லை, வசதி இல்லை, ஏன் இந்த சண்டை, ஏன் இந்த காயம், ஏன் இந்த பாடு, அற்புதம் நடக்கல, திருமணம் இல்லை, குழந்தை இல்லை, இச்சிக்கிறார்கள், சண்டை போடுகிறார்கள், நடக்கவில்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் விண்ணப்பம் செய்வதில்லை. 2வது வசனம் சொல்லுகிறது அவர்கள் விண்ணப்பம் செய்கிறார்கள், தகாத விதமாய் விண்ணப்பம் செய்கிறார்கள், தன் இச்சையை நிறைவேற்றி விண்ணப்பம் செய்கிறார்கள். அவனை போலவே வீடு வேணும், அவனை போலவே புருஷன் வேணும், அவனை போலவே மனைவி வேணும், அவனை போலவே நடக்கணும், தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ண அவங்களுக்கு கிடைக்காமல் போகிறது. 3வது விபச்சாரிகளே, இருமணம் உள்ளவர்களே, உங்களை கைகளை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். கீழே சொல், தேவனுக்கு கீழ்ப்படிங்கள், பிசாசு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசு எப்போது ஓடி போவான்? நீ தேவ சமூகத்திலே நீங்கள் ஜெபிக்கிறதாய் மாறும்போதுதான் காரியங்கள் அது மாறுதலாய் முடிகிறது. நல்லா ஜெபித்து உபவாசித்து இருந்து பார், உன் சிந்தை தெளிவாக இருக்கும். தேவ சமூகம் எல்லாம் ஆராதனை செய்து பார், உன் ஆவிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். நீ நல்லா ஜெபித்து தூங்கிப்பார், இரவிலே சொப்பனத்தை தேவனோடு பேசுகிறவராயிருப்பான். அல்லேலூயா. இன்னைக்கு பிசாசினால் அழகடிக்கப்படுவதும், தூக்கம் இல்லாமல் அவர்கள் ராத்திரி நித்திரை ஒவ்வொரு நாள் அழகடிக்கப்படுவது, கெட்ட சொப்பனங்களாலே பயமுறுத்தப்படுவது, நிம்மதி இல்லாத ஒரு தூக்கம், கணவன் மனைவிக்கு சண்டைகளும் வேதனைகளுமாய், பிள்ளை பெற்று தூங்கும் போதெல்லாம் ஒருத்தர் பேசாமல் அவர்கள் உறங்கப் போவதை பார். காரணம் அவர்கள் சத்துருவாலே தோற்கடிக்கப்பட்டவர்களாய், சத்துருவாலே அங்கு அழிக்கப்பட்டவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். என்றைக்கு நீ ஜெபிக்கிற தேவ பிள்ளையாய் மாறுகிறாயோ, வசனம் சொல்லுது காரியம் மாறுதலாய் முடியும். அல்லேலூயா.
இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் எங்கெல்லாம் ஜெபம் நடக்குதோ, நீ பாருங்க, நான் ஒரு நாள் அதில் உபவாசம் கூட நடத்துவேன், ஒரு நாள் அதிகாலை ஜெபம் நடத்துவேன். எவ்வளோ கூட்டம் வர்றது முக்கியம் இல்லை, எந்த நோக்கத்துக்காக உட்காந்து ஜெபிக்கிறேன். உங்களுக்கு ஜெபிக்க அழைப்பு கொடுத்தால், வாய்ப்பு கொடுத்தால், உங்களுக்கு தூக்கம் வருகிறது, டயர்டாக வருங்க, களைப்பாக மாறுங்க, உங்களுக்கு நான் தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறேன், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால், வெற்றி பெற வேண்டும் என்றால், நீங்கள் அதிகமாக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு தன் பயணம் கடைசியாய் முடியும் போது தான் சீசர்கள் சொன்ன தீர்க்க தரிசனமான வார்த்தை, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள். நீங்கள் ஜெபிக்க வாங்க, நீங்கள் பாட்டு பாடணும், ஜெபிக்கணும், ஜெபம் லீட் பண்ணணும், அதுக்காக உன்னை கூப்பிடல, ஜெபிக்க கூப்பிடுகிறோம். ஆராதிக்கவா, உன்னை தேவ ஊற்று. அப்படிப்பட்ட ஜெபம் தான். நீ வேதத்தை கேட்காம ஜெபிச்சு பார், ஜெபம் கேட்கப்படாது. நீதிபதி சொல்லுகிறது 28ஆம் நீதிபதியில் வாசிக்கும் போது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கருடைய ஜெபம் அருவருப்பானது. இந்த பைபிள் படி நீ வாழாவிட்டால், பைபிள் சொல்றதை கேட்காவிட்டால், என்னதான் கத்தி கத்தி ஜெபித்தாலும் அந்த ஜெபம் அருவருப்பானது. உன் ஜெபம் பதிலை தராது. நீ ஜெபிக்க கற்றிருக்கிற, பாட கற்றிருக்கிற, ஆனால் பாட சொன்னால் பாடுவேன், ஜெபிக்க சொன்னால் ஜெபிப்பேன், ஆனால் அந்த ஜெபம் சத்துருவை அசைக்காது, ஜெபம் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. ஜெபம் என்பது ஏற்கனவே நம்ம பழகப்பட்ட ஒரு வாரி. ஜெபிப்போம். எவ்வளோ பேர் ஜெபிக்கிறாங்க. குடிகாரன் கூட சிலுவை போட்டு தான் குடிக்கிறான். குடிக்கிற திருட போகும்போது நல்ல நேர் பார்த்த ஒரு சிசிடிவி கேமரா பார்க்குறேன். ஒரு கோயிலை திருட போகிறான், முன்னெண்டு சூழலாம் காட்டி கற்பெல்லாம் கொடுத்து உடச்சிட்டு தான் சாமியை என்னை காப்பாற்று உள்ளே போய் திருட போகிறான். எல்லா தான் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள், எல்லா ஜெபமும் கேட்கப்படுவதில்லை. ஆமே, எப்போ நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் அது மிகுந்த பலன் உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா, சொல் அல்லேலூயா. இது ஏசப்பாட்ட கேளு, ஒரு ஜெப ஆவி என்னை நிரப்பட்டும், விண்ணப்பத்தின் ஆவி என்னை நிரப்பட்டும், ஒரு அபிஷேகத்தால் நிரப்புக ஆண்டவரே. சத்துருவினால் நான் நிந்திக்கப்படுகிறேன், வஞ்சிக்கப்படுகிறேன், வீண் செலவு, போராட்டம், வருமானம் வரவில்லை, ஒரு சம்பளம் வரவில்லை, கடன் உழைத்து கடன் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். நீ அதிகமாக ஜெபிக்க ஆரம்பி, அதிகமாய் தேவனை தேட ஆரம்பி, அதிகமாக தேவ பாதத்தில் உட்காரு. அங்கே இங்கே அலைந்து தெரியாத தேவ பாத்திர உட்காரு. அல்லேலூயா. எவ்வளோ தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீ ஜெபத்திலே பலப்படி, ஜெபத்திலே உருவாக்க, ஜெபத்திலே பக்குவப்படுகிறாயோ, நீ சாத்தானை ஈஸியாக ஜெயிக்கலாம். முருதகாயம் எஸ்தரும் அதை தான் செய்தார்கள், திட்டமிட்டு ஜெபித்தார்கள். பாருங்க, ராத்திரிலே அந்த நாட்டின் அரசனுக்கு தூக்கம் வரவில்லை. 50 முழம் உயரத்தில் தூக்கு மேலே செய்தாயிற்று. எல்லாரும் ஓலை அனுப்பியாச்சு. நான் சொல்லுகிற அந்த நாளிலே எல்லா யூதர்களை கொலை செய்ய என்று சொல்லியாயிற்று. ஆனால் ஜெபம் முன்கூட்டியே அற்புதம் செய்ய. கையை தட்டு. சத்துருடைய திட்டத்துக்கு முன்பாகவே ஜெபம் அற்புதம் செய்யும். ஆமே. ஜெபிக்கிற கூட்டத்தில் நில்லுங்க, ஆராதிக்கிற கூட்டத்தில் நில்லுங்க, கர்த்தர் பக்கமா நில்லுங்க, சத்துருவ காலின் கீழே. ஆமே. நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால், ஜெயத்தை பெற வேண்டும் என்றால், முருதகாய் விடாபிடியாக ஜெபித்தான். ராத்திரி அரசனுக்கு தூக்கம் வரல. அந்த 4ஆம் புஸ்தகத்தை படித்து கொண்டே இருக்கிறான். அப்போ அரசனை காப்பாற்றினால் என்ன வெகுமானம் கொடுக்கப்படும் பார்த்தா, முருதகாய் அரசனை எதிரி கையில் தப்பித்திருக்கிறான். என்ன வெகுமானம் கொடுக்கப்பட்டது? ஒன்றும் இல்லை. உடனே ஆமானுக்கு அங்கே தகவல் போகிறது. ஆமான் வருகிறான். ராஜா கணம் பண்ணிவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வியை கேட்கிறான். ஆமான் சொல்கிறான், அவனை கழுதை மேலே குதிரை மேலே வைத்து தண்டமிட்டு பணிகள் சொல்ல நகர்வலம் கொண்டு வர வேண்டும் என்று ரொம்ப உற்சாகமாக அங்கே ஆமான் இருக்கு. ஏன்னா மறுநாள் அங்கே அவனை கனம் பண்ண போகிறார்கள். மறுநாள் அங்கே முருதகாய் கொலை செய்யப்பட போகிறான். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். ஒரு ராத்திரிலே ஜெபம் காரியத்தை மாற்றும். ஒரு ராத்திரிலே சத்துருவை வீழ்த்தும். நீ ஜெபிக்கிற தேவ மக்களாக இருந்தால், ஜெபத்தை நம்புகிற கர்த்தருடைய மக்களாக இருந்தால், அந்த ஜெபம் உன்னை ஒரு நாள் கைவிடாது. அல்லேலூயா. ஆமே. ராஜா சொல்கிறான், போய் அந்த முருதகாயை அழைத்து கொண்டு வா என்று சொன்ன உடனே ஆமானுக்கு உடம்பெல்லாம் அங்கே தளிர்ந்து போனது. சரி, இப்போ ராணி கிட்ட போய் கெஞ்சலாண்டு போய், ராணி என்னை காப்பாற்றுங்க, சூழ்நிலை சாதகமாக இல்லை சொன்ன உடனே ராஜா அதை தப்பாக பார்க்குறான். நான் இருக்கும் போதே என் மனைவிக்கு விரோதமாக நீ செயல்படுகிறாயா என்று சொல்லி அவனை பிடிகள் என்று சொன்னான். ஆமே. கல்லை புரட்டுகிற கல் விழும், பழுகுழியை வெட்டுகிற அந்த குழியிலே விழுவான். ஆமே. நீ ஜெபிக்கிற தேவ மக்களாக இருந்தால் உன் சத்துருக்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். கர்த்தருடைய வல்லமை. அங்கே பாருங்க, கிட்டத்தட்ட 50 முழன்றது 1.5 அடி 1 முழம். யோசிச்சு பாருங்க, 75 அடி உயரம், கிட்டத்தட்ட 7 அடி மாடி, 7 அடுக்கு மாடி ஹைட்டு. அவ்வளோ தூரம் தூக்கு மரம். ஒரு எதிரியை அவமானப்படுத்துவதற்கு அவங்களை கொன்று என்ன செய்வாங்க, தூக்கில் தொங்கிடுவார்கள், இல்லை என்றால் தூக்கிலிட்டு கொல்லுவார்கள் அவமானப்படுத்துவதற்கு.
இந்த ஆமான் மொர்தெகாயை அவமானப்படுத்த நினைத்தான். ஆனால் கர்த்தர் அவனை அவமானப்படுத்தினார். அல்லேலூயா. ஒருவேளை வெக்கப்படுறியா, அவமானப்படுறியா, துக்கப்படுறியா, உன்னை தாயின் கர்ப்பத்திலே உருவாக உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் அவரே கற்றுத்தருவார். ஜெபிக்க கற்றுத்தருவார். உன்னை அழைத்து கொண்டு போவார். ஆராதிக்க அழைத்து கொண்டு போவார். உன்னை பலப்படுத்துவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உன்னை அழைக்கும் போது, எச்சரிக்கும் போதெல்லாம் எப்பெல்லாம் ஆயத்தமாக வராயோ, எப்பெல்லாம் உன்னை ஜெபிக்க உன்னை ஒப்பு கொடுக்கிறாயோ, உன் சத்துரு விழுவதை நீ காண்பாய். சத்துருக்கு நேருடைய கண்கள் காணும். சங்கத்தில் வாசிக்கிறவங்கள 91 உன் பக்கத்திலே 1000 பேர், வலது வருது 16 பேர். 13ஆம் வசனம் படிக்கும் போது நீ சிங்கத்தின் மேலும் பால சிங்கத்தின் மேலும் மிதித்து நடப்பாய். எதிரியை மிதித்து நடப்பாய். அது உன்னை சேதப்படுத்தாது. 28:1 ஒருவனும் தொடராதிருந்த துன்மார்க்க என்ன பண்றான்? ஓடி போகிறான். நம்ம ஓடி போகிறோம், பயந்து போகிறோம், துன்மார்க்க லிஸ்ட்ல வாழ்கிறோம். எப்போ நீதிமானா வரப்போகிறோம்? நீதிமான் சிரசி மேலே ஆசுவ தங்கும். நீதிமான் பனை போல செழிப்பான். நீதிமானுக்கு ஒரு கேடு வராது. நீதிமான் எல்லா இக்கட்டிலிருந்து அவன் விடுவிக்கப்படுவான். ஏனென்றால் அவன் ஏறெடுக்கிற ஊக்கமான ஜெபம் அது மிகுந்த பலன் உள்ளதாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கேளுங்க, ஆண்டவரே ஒரு ஜெபம் ஆவியனை நிரப்ப கிருபை தாங்க ஆண்டவரே. ஜெபம் முதலாவது எப்படி மாறுதலை கொடுக்கிறது? சத்துருடைய பிடியிலிருந்து நம்மை மாறுதலாக கொண்டு வருகிறது. இரண்டாவது ஜெபம் அது ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. இது அநேக குடும்பத்தில் வறுமையும் தரித்திரமும் நிந்தையும் அவமானமாக வாழ்கிறார்கள். கடன் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். வியாதியிலிருந்து விடுவிக்கப்பட முடியல. சண்டையிலிருந்து அந்த குடும்பம் காப்பாற்றப்பட முடியல. சங்கீதம் 122:7 சொல்கிறது. சங்கீதம் 92:10 சொல்கிறது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் அலங்கத்துக்குள்ள சுகமும் அரண்மனைக்குள்ள சமாதானமும். இப்படி வாக்குத்தத்தமான வார்த்தைகளை தேவன் சொன்னாலும் ஒரு நன்மையும் அவன் குடும்பத்தில் நடப்பதில்லை. ஏனென்றால் அந்த குடும்பம் சங்கீதம் 118:15 படி ரட்சிப்பிக்க கம்பீர சத்தம் அங்கே இல்லை, துதி ஸ்தோத்திரங்கள் இல்லை. சங்கீதம் 90:12 வாசிக்கும் போது, கர்த்தர் செய்த உபகாரத்துக்கு நான் என்ன செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எழுந்தி நான் அவரை தொழுது கொள்வேன். நீ தொழுது கொள்ளாம, ஜெபிக்காம, விடுதலை இல்லாம இருப்பது காரணம் ஆண்டவர் சமூகத்திலே உன் குடும்பம் ஜெபிக்கிற குடும்பமாக இல்லை. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, அங்கே 100க்கு அதிபதி, ஒரு இராணுவத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன், ஆண்டவரை அறியாதவனாக இருந்த போதிலும் ஆண்டவர் குறித்து கேள்விப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கல, ஒரு சபைக்கு போனதில்லை, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு தான் வீட்டாரனரோடு அவன் பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தானாம். அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தானாம். தான தர்மங்களை செய்கிறவனாக இருந்தானாம். அவன் வீடு தேடிதான் கர்த்தருடைய தூதர்கள் சென்றார்கள். ஆமே, உன் வீடு குடியும் கூத்தாடி கொண்டிருக்குதா? சண்டையில் குடும்ப ஜெபத்தை ஏறேடு. குடும்பம் 2 பேரை உட்காந்து இயேசுவேன்னு கூப்பிடு. அசுத்தாவிகள்லாம் விலகும், அந்தகாரங்கள் விலகும், வறுமைகள்லாம் விலகும், சாபங்கள்லாம் விலகும். இயேசு அந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நல்லா கையை தட்டி பாட்டு பாடி தோத்திரம் பண்ணி ஆராய்ச்சிப்பார். இப்போ இசை வாசிக்கிறாங்க. அவங்க 1/2 மணி நேரமாக 1/4 மணி நேரம் உட்காந்து ஜோம நேரம் தூங்கி எழுந்த உடனே பல்ல வளர்க்குற மாதிரி பைபிள் தூக்கி வந்துட்டா அற்புதம் நடக்காது. அற்புதம் நடக்காது. அந்த இசையில் வல்லமை இருக்காது. கர்த்தருடைய கரம் பாடுகிற ஜெபிக்கிறீங்க யார் என்று ஆராதித்தாலும் அவங்க மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்க வேண்டும் என்றால் நீங்கள் 2 ராஜாக்கள் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 15 படிக்கும் போது அங்கே இஸ்ரவேல் மக்கள் நடுவிலே பஞ்சம். என்ன பஞ்சம் என்றால், மோவாபி மேலே யுத்தம் பண்ண போகிறார்கள். மோவாபி ராஜா அங்கே காத்திருக்கிறான். இவங்க போக 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 என்ன நடந்ததா? எதிரியோட போவதற்குள்ளே தண்ணி தீர்ந்து போன. இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம். இஸ்ரவேல் ராஜா ஆகாபை யூதா ராஜா பார்த்து கேட்கிறான், இஸ்ரவேல் மேல் சண்டை போட வருகிற நீயனான சகோதரர்கள் ஆம் வா சண்டைக்கு போகலான்னு கூப்பிடுறான். சண்டைக்கு போகிற இடத்துல தண்ணி இல்லை. தண்ணி இல்லாத போது அவங்க கேட்குற கேள்வி, நாம் கர்த்தரிடத்தில் விசாரிப்போம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் குறைபடும் போது, கஷ்டப்படும் போது, ஏன் ஆண்டவரே இந்த கஷ்டம், ஏன் ஆண்டவரே இந்த பாடு, ஏன் ஆண்டவரே நிந்தை, இன்னைக்கு நான் ஏசாப்பட விசாரித்திருக்கிறியா? அப்போ ஆகாப் சொல்லுகிறான், இங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அவன் ஒரு நாள் எனக்கு சாதகமாகவே பேச மாட்டான். நிறைய விசுவாசி கூட அப்படிதான், அவங்களுக்கு சாதகமா இருக்கிற ஆள் தான் கூட்டம் ஜெபம் பண்ணிக்குவான். ஆமென். சாதகமா அவர் வந்தா நீ வாழ்க பல்லாண்டு வாழ்க்கை வாழ்த்துவார். அவர் வந்தா நீ குடியும் குத்தரமாயிரு என்று வாழ்த்துவார். இவர் வந்தா என்னை திட்டுவார், ஒழுங்காயிரு ஜெபம் திட்டுவார். இப்போ ஆகாப் சொல்லுகிறான், ஐயோ அங்கே ஒருத்தர் இருக்கான், அவன் எப்பவுமே எனக்கு சாதகமாக சொல்ல மாட்டான். யார் அவன்? போனால் எலிசா அந்த படையிலே இருக்கார், அந்த கூட்டத்திலே இருக்கார். எலிசா கொண்டு வந்துட்டாங்க. இப்போ எலிசா வர்றாரு, ஆகாப் ராஜாவை பார்த்து சொல்கிறாரு, ஏ ஆகாப், உன் முகத்தை பார்த்து நான் வரல,
ஊழியக்காரனுக்கு ஒரு கட்ஸ் இருக்கணும், ஒரு தைரியம் இருக்கணும். தப்புனா தப்புன்னு கேட்க தெரிஞ்சிருக்கணும். அரசனை பார்த்து கேட்குறான், ஆகா உன் முகத்தை பார்த்தவர் யூதா ராஜா யோசேப்பைக்காகத்தான் நான் வந்தேன் என்று சொல்லி அங்கே ஒரு வார்த்தை சொல்கிறான், இசை வாசிக்கிறவனை கொண்டு வாரும். அல்லேலூயா. அந்த ஜபம் ஒரு நீண்ட ஜபமாக போயிருக்க நான் நம்புகிறேன். நம்ம நினைச்ச டடாபுடா பண்ணியிருக்க மாட்டாங்க. யூதர்கள் முறையை நல்லா ஆராதிப்பாங்க, நல்ல தேறின பாடகரை நிறுத்துவார்கள், இசை வல்லுநரை நிறுத்துவார்கள். ஆமே, அவர்கள் அந்த இசை இது ஊழியம், இந்த இசையினாலே நான் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், நான் பாடி துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அல்ல அந்த பயத்தோடு இசை வாசிப்பார்கள், பயத்தோடு பாடுவார்கள், பயத்தோடு ஆராதனை நடத்துவார்கள். இப்போது எலியா ஆராதிக்க துவங்குகிறார். என்னுடைய கற்பனை அந்த இடத்துல எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்கா எனக்கு தெரியாது. இருந்துச்சு, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்துச்சு. அவன் எக்காலம் முன்னே போகும், அங்கே நாதஸ்வரம் கொண்டு போவாங்க. அது யூதருடைய வழக்கம். அவனை கர்த்தரை துதிச்சு கொண்டே போவார்கள், அவருடைய வழக்கம். அங்கே தீர்க்கதரிசி ஆலோசிக்க அவருடைய வழக்கம். ஆமென், அல்லேலூயா. இப்போ கையில் என்ன கேடகம் இருக்கிறது, இந்த கையில் ஈட்டி இருக்கிறது. ஈட்டியும் கேடகம் இசையாய் மாறிவிட்டது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சோல்ஜர்ஸ், ராணுவ வீரர்கள் எல்லாரும் யோகோபித்து சத்தத்தை உயர்த்தி யோகோவா தேவரே 1000 நாமங்கள் உடையவரே என்று ஆராதிக்கும் போது கர்த்தருடைய கரம் எலிசாவை மேல் வந்தது. நீ நான் ஆராதிக்கும் போது, ஜெபம் பண்ணும் போது, துதிக்கும் போது ஏசப்பா கரம் வந்து நம்ம மேல் அமரணும். அல்லேலூயா. இப்போ நம்ம கைகளை வைத்து ஜெபிக்கும் போது நான் உணர்ந்திருக்கிறேன், என் கைகள் வழியாய் வல்லமை போவதை. வரும்போதே லாரியில எல்லாம் அள்ளி வந்துடல, ஆண்டவருடைய கரம் நேரடியாக அமரும். இல்லை என் கை மேலே வரும். வைக்கும் பிசாசுகளும் வியாதிகளும் குணமாவதை, ஆசிரிக்கப்படுவதை. அப்போ எலிசா ஆராதிக்கும் போது கர்த்தருடைய கை எலிசாவை மேல் வந்தது. உங்கள் ஒவ்வொரு கவனி எல்லாம் உங்கள் ஒவ்வொரு தலை மேலே கர்த்தருடைய கை இறங்கினா தான் உனக்கு விடுதலை. கர்த்தருடைய கை பட்டாதான் உனக்கு விடுதலை. கர்த்தருடைய கை உன்னை தொடும்போது தான் உனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தருடைய கை இறங்கின உடனே தீர்க்கதரிசனம் வருகிறது, வெளிப்பாடு வருகிறது. அங்கே எலிசா அழகான வார்த்தையை பேசுகிறான், கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறான். நீங்கள் இந்த பள்ளத்தாக்கு எங்க வாய்க்காலை வெட்டுங்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள். இந்த பள்ளத்தாக்கில் உள்ள வாய்க்கால் தண்ணீரால் நிரப்பப்படும். அல்லேலூயா. மனுஷ அறிவிலே நம்ப முடியாத ஒரு வார்த்தை இது. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், இது தண்ணீரால் நிரப்பப்படும். 17 சொல்கிறது, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். இப்போ ஊழியக்காரன் நான் பிரசங்கிக்கிறேன், பிரசங்கித்த போது இங்கே வந்திருக்கிறீங்க எத்தனை பேர் எல்லாருமா அப்படியே கீழ்படுறீங்க. ஒரு சில சொல்லுவாங்க என்னை திட்டுறாரு பிரசங்கத்தில் என்னவா, ஒருத்தர் பாதிய உனக்காக தான் பேசினார் என்னவா, ஒருத்தர் சொல்கிறோமா எனக்கு இயேசு பேசினார் என்னவா. 3 விதமான கூட்டம் இங்கே கேட்கும். கீழ்ப்படியாத ஒரு கூட்டம் இருக்கு, கீழ்ப்படுகிற கூட்டம் இருக்கு, குறை கண்டுபிடிக்கிற கூட்டம் இருக்கு. இப்போ பள்ளங்களை வெட்டுன்னு சொன்ன உடனே அது மொத்த கூட்டமும் கீழ்ப்படியிருக்குமா, பள்ளம் வெட்ட போயிருக்குமா? கண்டிப்பாக வெட்ட போயிருக்கோம். நீங்கள் தச்சு தானே உட்காந்துக்கிறீங்க. நான் சொல்கிற 3 கூட்டமும் தச்சு தானே இருக்கிறீங்க. குறை சொல்கிற கூட்டமும், ஆமென், குறை கண்டுபிடிக்கிற கூட்டமும், கீழ்ப்படியாத கூட்டமும், கீழ்ப்படுகிற கூட்டமும் சர்ச்சில் தான் இருக்கு. எலிசா சொல்ற போய் பள்ளங்களை வெட்டு, ராஜா ஆர்டர், போய் பள்ளங்களை வெட்டு. எப்படி வெட்டிருப்பான்? நாள் சொன்னால் கேட்க போகிறாரு பாரு, இந்த தண்ணி வரப்போகிறது இல்லை, ராஜா அந்த தீர்க்கசு துண்டு துண்டாக வெட்ட போகிறாரு. ஆமாம் மச்சான் நீ சொல்கிறது கரெக்டுன்னுப்பான் ஒருத்தன். ஆமே, வாயை மூணு வெட்டுக்கடா, நமக்கு எதுக்கடா தேவை, வெட்டனா வெட்டுறான், நமக்கு என்ன வந்தமா வேலையை. ஒரு சில விசுவாசிக்கு நமக்கு எதுக்கு வம்பு, எவன் எக்கடு கட்டா போனோம், நமக்கு நம்ம வேலையை பார்த்துன்னு வெட்டா உனக்கியா, அது கூட யாரும் போய் போட்டு கொடுத்துருவான். நம்ம என்ன சொன்னான், உனக்கு என்ன நீ வெட்டு. இது இந்த 2 கூட்டம் ஆபத்தான கூட்டம். ஒரு சில கூட்டம் வாயை மூடுறா, சொன்னது யாரு? ஆண்டவர். ஆண்டவரால் முடியாத காரியம் என்ன இருக்கு? வெட்டு. ஆமே, எப்பவுமே விசுவாச கூட்டம் தான் ஜெயிக்கும். கையை தட்டுங்க. விசுவாச கூட்டம் தான் ஜெயிக்கும், ஜெபிக்கிற கூட்டம் தான் ஜெயிக்கும். ஆமே, நீ முறுமுறுத்து பாரு, புலம்பிப்பாரு, குரஸ் பேசிப்பார், ஒரு ஜெயத்தை நீ பெற்று இருக்க முடியாது. என்ன சாதிச்சிட்டேன் பார், கீழ்ப்படியாம போய் என்ன சாதிச்சிட்டேன் பார், என்ன நன்மையை அனுபவிச்சேன் பார். இது வரைக்கும் எதுவும் இல்லை. நீ கீழ்ப்படிந்து விசுவாசித்து நீ ஜெபிக்கிற ஆளாய் மாறிப்பார். கர்த்தர் உன் தலையை உயர்த்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வீட்டு கதவை ஆசீர்வாதத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. மறுநாள் ஏதம் வழியாக எந்த எதிரியோ அவங்க வழியாக தண்ணி வருது. இஸ்ரேல் மக்கள்லாம் குடித்தாங்க. என்ன செஞ்சுருப்பாங்க? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். உங்கள் பாக்கெட்டில் ஒரு 1 கோடி ரூபாய் இருக்குது. எப்படி இருப்பீங்க நீங்கள்?
அழுதுனே உட்காந்துருப்பீங்களா? கௌரவமாக உட்காந்துருப்பீங்க, இப்படி உட்காருவீங்க. ஆமென். பணம் வந்த உடனே ஆளே மாறிடுவான். சில பார்த்தீங்களா, ஒரே ஒரு 1000 ரூபாய் வந்தால் தெனாட்டம் நடப்பான். ஏய், ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் தெரிஞ்சுக்கிட்டேன், போடான்னுவான். ஆமென், ஆமென் சொல்லுங்க. மறுநாள் தேவ பிள்ளைகள் கையை தட்டுங்க, எல்லாம் கையை தட்டி யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் துதிச்சா சொன்ன மாதிரியே தண்ணி வருது. அவர் சொன்னா செய்வார். ஆண்டவர் அவர் சொன்னா செய்வார். பொய் சொல்ல தேவன் மனிதனில் சொல்லியும் செய்யாதிருப்பார், வாயிலே வசனத்தை நிறைவேற்றாதிருப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். அப்ப கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கர்த்தருடைய வார்த்தை குறுகி போகவில்லை. அந்த ஏரியாவில் சாத்தா இருக்கு, நான் பார்க்க மாட்டேன். ஆமென். சாத்தான சில சாத்தாலாம் என்ன பண்ணோம், ஜெபம் பண்ணால் போகும், சில சாத்தான் அடிச்சா தான் போகும். போன வாரம் கொட்டினேன், இந்த வாரம் காது அது கொஞ்சம் மேலேருந்து ஒரு அடி கீழே வரப்போகுது. ஆமென். திருந்த கேஸு. ஆமென் சொல்ல. அல்லேலூயா. ஆவியான இன்னைக்கு உன்னை பலப்படுத்தி தைரியமாக உட்காந்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஜெபத்தோடு இருங்க. காது நரம்புல நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆண்டவரை ஜெபம் பண்ணி கொண்டு இருங்க. எப்போ ஜெபிக்கிறார்களோ, துதிக்கிறார்களோ, ஆராதிக்கிறார்களோ, ஆசீர்வாதத்தை அள்ளி கொள்ளுகிறார்கள், கிருபைகளை அள்ளி கொள்ளுகிறார்கள், நன்மையை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். நீங்கள் ஜெபிக்கிற கூட்டத்தில் இருக்கிற ஆலயம், ஜெபம் என்ன குறை பேசுகிற ஆலயம் பாருங்க, அது மூஞ்ச நல்லா இருக்காது, அது வாழ்க்கை நல்லா இருக்காது, அது வீடும் நல்லா இருக்கு. இன்னும் வரமாட்டேது. ஆமே இல்லை. ஆமே. நீ ஜெபிக்கிற கூட்டத்தில் இருக்கணும், ஆராதிக்கிற கூட்டத்தில் இருக்கணும். அங்கதான் கர்த்தருடைய மகிமை இறங்கும், அங்கதான் கர்த்தருடைய அற்புதத்தை பார்க்க முடியும். ஆமே. தண்ணி வந்தது. உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணுமா? கர்த்தர் வெங்கலத்தை உடைக்கணுமா? இரும்பு தாழ்பாடுகளை முறிக்கணுமா? புதிய மாற்றத்தை தேசத்தில் கொண்டு வரணுமா? நீங்கள் ஜெபத்தை நிறுத்தாதீங்க, ஜெபிக்கிறதை நிறுத்தாதீங்க. கூட்டம் வருதோ கூட்டம் வரலையோ, ஜனம் வராங்களோ வரலையோ, நான் இந்த அதிகாலை ஜபம்லாம் பார்த்தீங்கன்னா சோர்ந்தே போக மாட்டேன். ஃபஸ்ட்டு 2 நாள் கூட்டமாக வரும். கவனி, 2 நாள் ஓடி வரும், 3 நாள் ஐயா புய்யானோம், 5ஆவது நாள் 6ஆவது நாள்லேருந்து என்ன பண்ணான், கட்டெரும்பை தேஞ்சு சிட்டெரும்பம் மாறிட்டோம். அவ்வளோதான் அவங்க ஆவிக்கிற நிலை, அவ்வளோதான் அவங்க ஸ்டாண்டர்ட், அவ்வளோதான். அவங்க வேணால் சொல்லிக்கணும், நான் பெரிய பக்திமான், பெரிய ஜெப வீரன், நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சும்மா சொல்லுங்க, சும்மா நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. சும்மாவே ஆண்டவர் சும்மாவா அப்படி மாற்றிடுவார். சும்மாவே என்ன பண்ணுவார், சும்மாவா அவங்க ஜெபிச்சாங்க, ஆராதிச்சாங்க, அதனால தான் கர்த்தர் இந்த கிருபை தந்தார். சொல்லுமா, ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணும். அப்படியே ஒரு கண்ண மூடி அந்த பாட்டு பாடு. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. சோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், சோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், என் நேரமும் நான் ஏறெடுக்கணும், என் நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. எல்லாரும் சேர்ந்து சொல்ல, ஆண்டவரே ஜெபாரி பாலகதரபோ, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. அல்லேலூயா. இந்த ஜெபாவி நீ பெற்றினா கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவதையும், சத்துரு விழுந்து போடுவதையும், பொருளாதாரத்தை கர்த்தர் மேன்மையை வைப்பதையும், யார் மற்ற தலை குனிந்திரோ கர்த்தரங்களை உயர்த்துவான். அது மாத்திரம் இல்லை, யாருக்குள்ள ஜெபம் இருக்கிறதோ அவங்க வீட்டுக்கு அதை ஆசீர்வாதம் தட்டும். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிங்க பார்ப்போம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவர்களுக்காக தேவனை நோக்கி தூக்கத்தோடு, தூக்கமா ஊக்கமா, ஊக்கத்தோடு ஜெபம். 9ஆம் வசனம் படிங்க. பதினொன்று
பேதுருக்கு தெளிவு வந்தபோது விடுதலையாக்கும்படிக்கு படிமா. வந்தான். அங்கே கூடி ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஜெபம் ஸ்டார்ட் ஆச்சு. சிறையில் இருக்கிற பேதுரு ஜெபிக்கிற இடத்துல வந்தா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜெபிக்கிற உன்னை தேடி நீ எதுக்காக ஜெபிக்கிறியோ அது வரும். கையை தட்டு. ஹல்லேலூயா. ஜெபம் நிக்கல, அதுக்கு முன்னாடியே அற்புதம் நடந்து விட்டது. ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதெல்லாம் நிறைய பேருக்கு புரியல. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்ன கதை தான். நான் பிரசங்கத்துக்கு எதாவது சொல்கிறேன். 3 நாள் உபவாசம் இருந்தேன். உபவாசத்தை அன்றைக்கி முடிக்க போகிறேன். காலையில் 4லேருந்து 3 ஹவர் ஜெபிப்பேன். எப்போவே காலையில் 4லேருந்து 7 வரைக்கும் நான் ஜெபிக்கணும். 6:30 மணி இருக்கும். ஒரு கடுமையான பசி, பயங்கரமான பசி. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஜெபிச்சு முடித்த உடனே ஏதாவது ஒரு கறியோ மீனோ கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படி ஜெபம் பண்ணேன். ஆமென். அல்லேலூயா. ஆனால் அந்த நான் உபவாசம் முடிக்கிற அந்த நாள் ஒரு வெள்ளிக்கிழமையான நாளாக உபவாசம் முடிக்கிறேன். இப்படி ஜெபிக்கிறேன். ஒரு கறி ஆகிலும் மீன் ஆகிலும் இருந்தால் நல்லாயிருக்கும், ரொம்ப பலவீனமாக இருக்குது. இப்படி ஜெபிக்கிறேன். என் ஜெபம் முடிய இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குது, 1/4 மணி நேரம் இருக்குது. என் கதவு ஒருத்தர் தட்டுறார். ஐயோ அப்படின்றார். நம்மத்தில் அருமையான கருணாயா தான். அவர் காலையில் பாய் கடைக்கு பாயா சாப்பிட போவார். அங்கே போய் 4 பரோட்டா ஒரு பாயா பார்சல் வாங்கிட்டார். வாங்கின உடனே ஞாபகம் வந்துருச்சு. அல்லேலூயா. வாங்கின வீட்டுக்கு வராரு. வரும்போதே அவருக்கு ஞாபகம் வருது. ஞாபகம் வருது. ஆமென். அப்போ அவர் நம்ம சர்ச்சுக்கு வரல, அவர் பேப்டிஸ்ட் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கார். கதவை தட்டுறார். ஐயா அப்படின்றார். நான் சொல்லட்டுமா, ஜெபம் முடியல, பரோட்டா உள்ளே வந்துருச்சு. ஆமென். ஜெபிக்கிற நான் வெளியே போகலை, அதுக்கு முன்னாடி பரோட்டா உள்ள வந்து. கையை தட்டு. ஜெபிக்கிற கூட்டம் ஜெபம் முடிச்சு வீட்டுக்கு போகல, யாருக்காக ஜெபித்தார்களோ அது கதவை தட்டுறாங்க. கையை தட்டு. ஆமென். நீ ஜெபத்தை நம்பி பாரு, ஆசீர்வாதம் உன் கதவை தட்டு. இப்படி மாற்றிக்கோ. பேதுரு சிறையில் இருந்தான். சிறையினா தமிழ் தெரியுமா? ஜெயிலில் இருந்தான். பேதுரு எங்கே இருந்தான்? ஜெயிலில் இருந்தான். யாருக்காக ஜெபிக்கிறாங்க? பேதுருக்காக ஜெபிக்கிறாங்க. இப்போது உங்கள் பிரச்சனையை வச்சுங்க. பேதுரு என்ற இடத்த எடுத்துட்டு நீங்கள் யாரா வைங்க ஜெயிலில். யாரை வைப்ப நீ ஜெயிலில்? உங்கள் ஜெயிலில் இப்போ யாருக்கு எடுத்து? கற்பகம் குழி சரி, நீ சொல்லுமா, ஜெயிலில் யாருக்கு எடுத்து? கடன். வெரி குட். அதான் பாயிண்ட். புரியல. எது நீ பேசுகிற வார்த்தை? ஐயோ கடன் மாறல, ஐயோ குழந்தை இல்லை, ஐயோ கல்யாணம் இல்லை, ஐயோ வீடு கட்ட முடியல, இதெல்லாம் சிறையில் இருக்கிறது. ஜெபிச்சாதாங்க வெளியே வரும். கையை தட்டு. நீ ஜெபிக்கல அற்புதம் நடக்காது, ஜெபிக்கல அதிசயம் நடக்காது. நீ ஆராதிக்கல, அது ஜெயிலில் தான் இருக்கும், பத்திரமா இருக்கும். நீ மனு போட்டுவோன்னா பார்க்கலாம். ஆமே. சீக்கிரம் வந்துடுவேன், தைரியமாக இருங்க. அவர் சொல்லுவார், நான் சீக்கிரம் வந்துடுவேன், பெயிலே கிடைக்காது, எவனை ரேஷன் கார்டை கொடுக்க மாட்டான். ஆமே. எப்பெல்லாம் ஜெபிக்கிறியோ அற்புதம் நடக்கும். எப்பெல்லாம் ஜெபிக்கிறியோ அற்புதம் நடக்கும். அதுதான் வெளி உபாகம் 28 நல்ல பொக்கிஷாலிக வானத்தை திறப்பான், ஆசீர்வாதமான மழை பெய்ய ஆரம்பிக்கும். ஆமே. நிறைய பேருக்கு இந்த ஜபத்து ரகசியம், ஜபத்துடைய வெற்றி தெரியாதவங்க தான் இன்னும் வியாதிக்காரராகவும் கடன்காரராகவும் மந்திரத்தினாலே சூனியத்தினாலே கட்டுண்டவர்களாகவும் ஒரு அற்புதத்தையும் ஒரு அதிசயத்தையும் பார்க்காதவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. நான் இலங்கைக்கு போகும்போது சாட்சியை நான் சொன்னேன். இலங்கைக்கு போகும்போது அங்கே போனோம், சில தேவைகள் உண்டு. அப்போ அந்தந்த காரியம் டியூ அதில் செட்டில் பண்ணோம். என்ன பண்ணுறது தெரில. அப்போது ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி அந்த ஐயா எனக்கு ஒரு நல்ல ஒரு தசமாக கையில் கொடுத்தார். அதை வாங்கி பாக்கெட்டில் வச்சுருக்கேன். பாக்கெட்டில் வச்சுட்டு அது என்ன கொடுத்தாலாம் தெரியாது. அது இருக்கும் எப்படி 12,000 எனக்கு தெரியும். வச்சாச்சு, வாங்கிட்டு வச்சுட்டுருக்கேன். திடீர்னு எல்லாருக்கும் ஜெபம் சந்தையில் வந்தார். வந்துட்டு ஐயா கூகுள் பேயில் ஒரு 50 ரூபா அனுப்பியிருக்கேன்னாரு. நான் நினச்சேன் உண்மையிலே 50 ரூபா நினச்சிட்டு ஒரு கிள்ளி முத்தை கொடுத்து
ஐயா என்னையா இவ்வளோ உண்மையாகிறீங்களேன்னு சொல்லிட்டு உண்மையாக சொல்லி, அதெல்லாம் பரவாயில்லையா, அதுக்காக எவ்வளோ கஷ்டம் இல்லை இருக்கட்டும் யான்னு போயிட்டார். நான் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு செல்ஃபோன் எடுத்துட்டோன்னா 50,000 அனுப்பி வச்சுக்கிறேன். கையை கத்திரி சோத்திரம் பண்ணும். நான் எவ்வளோ நினச்சேன்? 50 rupees நினச்சேன். ஆண்டவர் 50,000 அற்புதம் செய்தார். உங்களுக்கு தெரியுதா பாருங்க, எதெல்லாம் நீ தேடுறியோ அது உன்னை தேடி வரும். நான் சொன்னேன், அதே இலங்கைக்கு போன இடத்துல ஒரு ஏழை போதகர் தான் எனக்கு 1 லட்சம் சொல்ல பண்ணார். அவர் ஊர் பணத்துக்கு 1 லட்சம் பண்ணார். என் மனைவி பிள்ளைகளை பத்திரமா கொண்டு போனார், தேவைகள்லாம் சந்தித்தார். இதெல்லாம் நீங்கள் ஜெபிக்க தான். யாரோ ஒருத்தர் சொல்கிறத கேட்டு பல்ல காட்டுறது இல்லை. எல்லாரும் வாழ்க்கையில் அற்புதம் கர்த்தர் செய்வான். ஆமே. இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபாசனாலும் இல்லை, எந்த ரூட்டில் நீ ஜெபித்தா விலகி ஓடும். நீ ஜெபிக்க தான் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் நினச்சிருந்தாருன்னா 2 செங்கல் எடுத்து கருங்கல் எடுத்து கொஞ்சம் மணல் எடுத்து ஊதுனா நான் இருக்கும், நல்லா அப்பம் வந்திருக்கும், மீன் வந்திருக்கும், கறி வந்திருக்கும். ஆனால் ஏசு கேட்டார், உங்கள் இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டார். உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டார். அவங்க சொன்னாங்க 2 மீன் 5 அப்பம் ஒரு சின்ன பையன் வச்சுருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே, ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு உங்கள்கிட்ட எதனா இருக்கணும். நீ ஜெபிக்கிற ஆளாக இருக்கணும், தேவ வார்த்தை உள்ளவன ஆளாக இருக்கணும், சபையோட ஐக்கியமான ஆளாக இருக்கணும், நல்ல இருதயம் உள்ள ஆளாக இருக்கணும், விசுவாசம் உள்ள ஆளாக இருக்கணும். இல்லைனா அற்புதங்கள் வராது. இதெல்லாம் எப்போ வரும்? நீ நன்றாகி தேவ சமூகத்திலே நீங்கள் ஜெபிக்கும் போது. பேதுருக்காக ஊக்கமாக ஜெபித்தார்கள், கருத்தாக ஜெபித்தார்கள், எதிர்பார்ப்போடு ஜெபித்தார்கள். எதற்காக ஜெபித்தார்களோ அது கதவை தட்டினது. ஒரு போதகர் சாட்சியை என்று சொன்னார், என் மகளுக்கு திருமணத்துக்காக நான் என்ன செய்தேன், நோட்டீஸ்லாம் அடிச்சிட்டேன், என்ன பண்ணுறதுனே தெரியல, விசுவாசத்தில் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போது அங்கே ராஜா ஸ்டோரில் போய் மளிகை ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம் எல்லாத்தையும் கேட்டேன். எல்லாத்தையும் கேட்டால் 1,30,000 நாங்கள். ஒரு நாள் வந்தான், சமையலுக்கு பில்லு போட்டு கொடுத்தான், அவன் 1,40,000 சொன்னான். அப்புறம் இந்த புடவை ட்ரெஸ்லாம் எடுக்கணும், எல்லாத்தையும் வாங்கிட்டு நோட்டீஸ் அடிச்சாச்சு. 10 நாள் கூட இல்லை, ஜாப் பண்ணிட்டே இருக்கேன். 10 நாள் 7 நாள் சொன்னார். இப்போ ராஜா ஸ்டோரில் பாத்திரம்லாம் வாங்கணும். அவன் என்ன பண்ணுறேன்னா, ஒரு எங்கேயோ எப்போ கேள்விப்பட்ட ஒரு விசுவாசி ஃபோன் பண்ணுறாராம், பாஸ்டர் பாத்திரம் மண்டலம் வாங்கிட்டியா? வாங்கலை. எங்கே வாங்க போகிறீங்க? ராஜா ஸ்டோரில் வாங்கிக்கிறேன், 1,30,000 பில்லு. நீ கூட வாங்க வேணா, நான் வாங்கிக்கிறேன். அல்லேலூயா. இன்னொருத்தர் கல்யாணத்துக்கு முன்னாள் ஒரு 2 மணி கடன் கட்டி வச்சுருந்தார். அவர் வந்து, நான் மளிகை சாமானை நான் பார்த்துக்கிறேன், மண்டபத்தை நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, நான் கல்யாணம் முடிச்சுட்டு வரும்போது 6 லட்சம் ரூபாயோடு வந்தேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எங்கள் பாஸ்டர் ஒருத்தர், அவங்க பொண்ணு பெரிய புள்ளி ஆயிடுச்சு. அப்போது 20 கிலோ பிரியாணி போட்டு நான் தான் மெசேஜ் போயிட்டு வாலிபர் மெசேஜ்லாம் கொடுத்து முடித்தேன். நான் மறுநாள் எனக்கு ஃபோன் பண்ணார், பாஸ்டர் சோத்துறோம் அப்படின்னாரு. சொல்லுப்பா என்ன? 20 கிலோ பிரியாணியில் 2 லட்ச ரூபா போய் வந்தான். கைத்தறி காத்துறான். 20 கிலோ பிரியாணியில் 2 லட்ச ரூபா. நம்ம பாருங்கள், 200 கிலோ பிரியாணி போட்டாலும் 1 லட்ச ரூபாய் தாண்ட மாட்டேங்குது. கர்த்தர் ஒருத்தனை உயர்த்தணும் முடிவு பண்ணிட்டார்னா அவன் ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாது. ஆமே. நீ ஜெபிக்கிற இடத்துல அற்புதங்கள் வந்து நிற்கும். நீ ஜெபிக்கிற இடத்துல அதிசயத்தை கர்த்தர் செய்வார். தேவ மக்களே, ஒரு ஜெப ஆவி உடையவர்களாய் நீங்கள் மாறுங்கள். ஆமே. எவ்வளோ நான் ஜெபிக்கிறேன், 5 நிமிஷம் ஜெபிச்சிக்க நகரில், 10 நிமிஷம் ஜெபிச்சேன் நகரில், 1 நிமிஷம் நகரில். அப்போ ஜெபத்தை கூட்டுங்க. எத்தனை நிமிஷம் ஜெபிச்சாலும் நகரில் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, எதிர்பார்ப்போடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்ய. காற்றையும் காண மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன், இந்த பள்ளத்தாக்கு எங்கோ தண்ணீரால் திறவு செய்தாரா? அற்புதம் நடந்ததா? சத்துரு விழுந்தாங்களா? வெங்கலுக்கு அது உடைந்ததா? இரும்பு தார்ப்பணம் முறிந்ததா? ஆண்டுக்கு தேவை 2 மீன் 5 அப்பம். கர்த்தருடைய ஆசுவ சின்ன விஷயம் விட்டுருக்கட்டும், சின்ன ஜெபாவி இருக்கட்டும், விசுவாசம் இருக்கட்டும், நல்ல சிந்தை இருக்கட்டும், நல்ல எண்ணங்கள் இருக்கட்டும், கர்த்தருடைய உயர்த்துவதற்கு தடையே இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர் ஆயத்தமாக போகிறீங்க கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, கர்த்தருடைய உயர்வை பெறுவதற்கு? ஆண்டவரே, என்னை நான் தகுதியாக்குறேன், ஒரு ஜெப ஆவியை தாங்க. இந்த பைபிளில் சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தை படிச்சுன்னா அது கடத்தை பற்றி அங்கே பேசுது. கடன். ஒரு அம்மா எலிசா கிட்ட போய் சொல்கிறாரு, ஐயா இந்த மாதிரி எங்களுடைய கணவர் என்ன பண்ணிட்டாரு, கடன் வாங்கி செத்து போயிட்டார், என்ன பண்ணுறதுனே தெரியல, கடன்காரன் என் பிள்ளையை கொடுன்னு கேட்குறான். அப்போ அவன் கேட்குற வார்த்தை தெரியுமா? உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டார். ஆமாம், எங்களாண்ட 1 குடம் எண்ணெய் இல்லாமல்
உங்களுக்குள்ள அந்த அந்த ஜெபம் என்ற எண்ணெய், அபிஷேகம் என்ற எண்ணெய், அது ஒன்று இருந்தால் போதுங்க, வேறு எதுவுமே வேணாம். அது எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். நீ ஜெபம் போயிடுச்சுன்னா நீ கத்தினாலும் வேலைக்கு ஆகாது. அங்கே நீதிபதி 28 சொன்னல, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கருடைய ஜெபம் அருவருப்பான். ஆண்டோடைய எண்ணெய் உள்ளே இருக்கணும், அபிஷேகம் இருக்கணும். ஏழையாரு, தரித்திரான, கடங்காரனாரு, எல்லாவற்றையும் உன் ஜெப வாழ்க்கை மாறுறோம். கை தட்டுங்க. இன்றைக்கு கேளு, இந்த 9ஆம் மாதம் 8ஆம் தேதி தேவனிடத்தில் கேளு, ஆண்டவரே எனக்கு ஒரு ஜெப ஆவியை தாங்கப்பா, நான் ஜெபிக்கிற தேவ பிள்ளை என்னை மாற்றுகளை. எல்லாம் எழுந்து நிற்போமா இன்னைக்கு.